தற்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல முடிவு தான். இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். ஆல்ரெடி பிஜேபி ஏடிஎம்கே வந்துருக்கு. இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே முடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபியில் இருந்ததுக்கும் அங்கேருந்து விலகி வந்ததுக்கும் அதிமுகவில் சேர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய இடைவெளியும் இருந்தது. இப்போ டிடிவி தனியாக இருக்கிறாரு, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாரு, இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுக பலம் வந்து அப்படிங்கிற எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதில் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்போது 2 கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து இருக்கிற ஒரு கட்சி. இது இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்கு தாண்டின ஒரு பந்தம். இது கண்டிப்பாக அவங்க ஒருத்தங்க இருக்கிறதோ இல்லை இல்லாமல் வெளியே போகிறதுனாலையோ இந்த கட்சியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதே போல் திமுக அமைச்சர் பொன்முடி வந்து வல்கரா பேசிட்டாரு, அதுக்கப்புறம் பொது மன்னிப்பு கேட்டுக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வார்த்தையை வந்து பொது மேடையில் ஒரு பப்ளிக் லைஃப் நல்லா தெரிஞ்சு பொது மேடையினுடைய அருமை மட்டும் இல்லை, அதனுடைய ஒரு பவரும் தெரிஞ்சு உணர்ந்த ஒருத்தர், அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் அதே மேடையில் பெண்களை பற்றி அப்படி ஒரு கேவலமான ஒரு இழிவுபடுத்துகிற அந்த பேச்சு பேசியிருக்காருன்னா, பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நேகா நாகேந்திரன் இப்போ பதவி வச்சிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். ஆனால் கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதுமே வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் கூட்டணி வச்சுருக்காங்க. இது அதிமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? தொண்டர்கள் மத்தியில் ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா கூட்டணி இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட எப்போவுமே நேரம் வரும்போது பார்ப்போம் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் இருந்த அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது வந்து திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக அமையும். கொள்கைகள் அப்படிங்கிறது அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஒரே ஒரு ஏமோட எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு திமுகவுடைய ஆட்சி வந்து தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக அடுத்த தேர்தலில் வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த கட்டுப்பாட்டையும் எல்லாரையும் நடந்துக்கிறாங்க.